வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. துன்பத்தில் கஷ்டங்கள் ஆகப்பட்ட நபரை பார்த்து இதுவும் கடந்து போகும் என்று எளிதான வார்த்தைகள் நாம் சொல்லிவிடுவோம். நிகழ்வுகள் வேணால் கடந்து போகலாம், ஆனால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலிகள் கடந்து போகாதல்லவா, அது நிலைத்து தான் இருக்கும். சம்பவத்தை ஏற்படுத்திய நபரை மன்னிப்பவன், தண்டிக்க சக்தி இருந்து மன்னிப்பவன் என்றால் சிறந்த மனுஷனாக இருக்கலாம். ஆனால் வலிதானே. சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வஹஷி என்ற நபித்தோழர் பதிவு செய்வார். வஹஷி யார் என்று சொன்னால், உஹதுனுடைய போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த சச்சாவான ஹம்சாவை கோரமான முறையில் கொலை செய்த ஒரு நபர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காண்டி ரசூல்லாட்ட வர்றார். அவரை பார்த்து ரசூல்லா கேட்குறாங்க, அந்த வஹஷி நீ வஹஷி தானே என கேட்குறார். ஆம் என்று அவர் பதில் சொல்லுகிறார். நீ தானே என் சச்சாவான ஹம்சாவை கோரமான முறையில் கொலை செய்தா என்று கேட்கிறார்கள். அதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ரசூலை மன்னிச்சு அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஃபஹல் தஸ்தத்தியு அன் துகையிப வஜிஹ காணி, உன் முகத்தை மட்டும் என்னை விட்டு மறைத்திருக்க உன்னால் சக்தி பெற முடியுமா என ஹம்சாவுடைய யாமம் வருகிறது. ரசூல்லா வஃபாத்தாகிற வர மதீனாவுக்கு அவர் வரல, ஊரை விட்டு வெளியே போய்விட்டார். மன்னித்தாலும் கூட சம்மந்தப்பட்ட நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் வலிதானே, அதனால் யாருக்கு வலியை உண்டாக்க வேண்டாம்.